சார்லி கர்க் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசாசினேட் பண்ணப்பட்டாரு. அமெரிக்காக்கும் அசாசினேஷனுக்கும் வந்து நெடுங்காலமா ஒரு தொடர்பு இருக்கு. இப்போ ரீசென்ட்டா அதுக்கு இரையா இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ரைட் விங் ஆக்டிவிஸ்ட் சார்லி கிர்க் நெறைய இடத்துல வந்து டிபேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட கருத்துக்கள இன்னைக்கு அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய கருத்துக்கள் திருப்பி இன்டர்நெட்ல நெறைய ரீசர்ஃபேஸ் ஆயிட்டு இருக்கு. இதுவரைக்கும் அவர வந்து பார்க்காதவங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணாதவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கருத்த வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில அவர் இறந்து, அதற்கப்புறம் வந்து அவரோட உடல் வந்து அடக்கத்துக்காக எடுத்துட்டு போய், அவங்க ஒய்ஃபும் வந்து வெளில வந்து ரொம்ப அழுதுட்டே பேசின அந்த காட்சியெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அமெரிக்கால இது வந்து கிரவுட 2ஆ வந்து டிவைட் பண்ணியிருக்கு. பல பேர் சோகமாவும், பல பேர் வந்து அத கொண்டாட்டமாவும், ரொம்ப சந்தோஷமாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இத வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, டைலர் ஜேம்ஸ் ராபின்சன் அப்படிங்கிற ஒரு 22 வயது பையன். யாருப்பா கொன்னான் அப்படின்னு கேட்டோனே, எல்லாருக்குமே வந்து பல தியரீஸ் வந்துட்டே இருந்துச்சு. பட் அமெரிக்கா மாரியான ஒரு கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, 1 நாள் ஆயிருச்சு. எப்படிங்க இத கண்டுபிடிக்கல? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அ அமெரிக்காவ வந்து ஒரு மாரி வந்து தப்பான பார்வையில பார்த்தாங்க. இத கூட கண்டுபிடிக்க முடியலையா? அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது வந்து 22 வயசான டைலர் ஜேம்ஸ் ராபின்சன் அப்படிங்கிறவன வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைது பண்ணியிருக்காங்க. இது ஒரு வகையில வந்து அவங்க தேடி கண்டுபிடிச்சு கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இவனே வந்து சரண் அடைஞ்சுட்டான் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த யூனிவர்சிட்டியில வந்து சார்லி கர்க் போய் பேசிட்டு இருக்கும்போது, கொஞ்சம் தூரத்தில வந்து ஒரு மாடியில அதில வந்து படுத்திருந்து ஸ்னைப்பர் துப்பாக்கி மூலியமா இந்த ராபின்சன் அப்படிங்கிற பையன் 22 வயசான ராபின்சன் அப்படிங்கிற பையன் குறிப்பாத்து வந்து சுட்டுட்டான். ஸ்பாட்லயே வந்து சார்லி கர்க் வந்து செத்துட்டாரு. இந்த டைலர் ஜேம்ஸ் ராபின்சன் அப்படிங்கிறவன் ஏன் இத பண்ணான் அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருக்கும் வரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இன்வெஸ்டிகேஷன்ல வந்து இந்த ராபின்சன் அப்படிங்கிற பையன் இத தனியா செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதற்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு இயக்கம் இருக்கலாம். யாரோ வந்து அவன தூண்டி விட்டு பண்ணியிருக்கலாம். அதுக்கு வந்து பெரிய கான்ஸ்பிரசி பல பேர் இதுல வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாரி ஒரு கோணத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபிஷியல்ஸ்லாம் வந்து அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் எப்படி வந்து இவங்க கிட்ட வந்து சரணடைஞ்சான் அப்படிங்கிறத பார்க்கலாம். இவன் இப்போது அவன் வந்து சொல்லியிருக்கிற அந்த கூற்றின்படி வந்து பார்த்தா, அந்த ஸ்னைப்பர்ல சுட்டுட்டு அங்கருந்து அதுக்கப்புறம் ஒரு காட்டு பகுதிக்குள்ள மறைஞ்சு, மறைஞ்சு எப்படியோ ஓடி போயிடுறாங்க. அவ்ளோ பெரிய சர்வைலன்ஸ் சுட்டவன வந்து பார்த்தீங்கன்னா, பல வகையில வந்து மேல இருந்து தேடிட்டு இருப்பாங்கல்ல. ட்ரோன வச்சு கூட தேடியிருப்பாங்க. சேட்டலைட் வச்சு கூட வந்து பார்த்துருக்கலாம். உடனே போலீஸ் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அலர்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இவன் வந்து எப்படியோ தப்பிச்சு போய் ஒரு காட்டு பகுதிக்குள்ள போயிடுறான். அந்த காட்டு பகுதி பெரிய காடுலாம் இல்ல. ஒரு சின்ன காட்டு பகுதிக்குள்ள போயிட்டு, தன்னுடைய அந்த ஸ்னைப்பர் ரைஃபிள் இருக்குல்ல, அத வந்து லைட்டா டிஸ்மேண்டில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு துணியில சுத்தி போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ள ஓடிடுறான். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ள மறைஞ்சது மட்டும் இல்லாம, அவனால இந்த விஷயத்த வந்து மனசுக்குள்ள வச்சுக்கவே முடியல. அவனுடைய சொந்தக்காரங்க ஒருத்தர் கிட்ட போயிட்டு வந்து கன்ஃபெஸ் பண்றான். நான் தான் சார்லி கிர்க்க வந்து இந்த மாரி கொலை பண்ணிட்டேன். உடனே ஏன் அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல அவன் ரொம்ப ராடிகலைஸான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஃபாசிஸ்ட் கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருந்தான். அத வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. இத குறித்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராபின்சன் அப்படிங்கிற பையன் வந்து அவங்க ஃபேமிலியிலேயே நெறைய பேர்கிட்ட மட்டும் இல்லாம, நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து டிபேட் பண்ண மட்டும் இல்லாம, இந்த ஃபாசிஸ்ட் கருத்துக்கள இந்த சார்லி கிர்க் வந்து பரப்பி நெறைய ஹேட்ட வந்து ஸ்ப்ரெட் பண்றான். இதனால ஏத்துக்கவே முடியல. அதனால சமூகத்தில இத பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்த போது, என்னால சுத்தமா இத வந்து கடந்து போவே முடியலன்னு சொல்ட்டு, பல இடங்கள்ல வந்து பல பேர்கிட்ட புலம்புனதா தெரியுது. ஏன் இந்த சொந்தக்காரங்கிட்டயே வந்து ராபின்சன் வந்து புலம்பியிருக்கான். உடனே அவங்க சொந்தக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. அவங்க அப்பா வந்து அங்க இருக்கிற மார்ஷல் சர்வீஸ் கூட தொடர்புள்ளவர். சில அந்த ஊருக்கே உண்டான சில விஷயங்கள்லாம் வந்து போலீஸ் கூட இணைஞ்சு செஞ்சுட்டு இருந்தவரு அப்படிங்கிறனால, அவங்க தந்தை ஒரு சரண்டர வந்து ஏற்பாடு பண்றாரு. அதற்கப்புறம் அஃபிஷியல்ஸ் கிட்ட போயிட்டு தங்களோட ஃபேமிலி எல்லாருமே வந்து துணையோட, தன்னோட தந்தை ஏற்பாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இவன சரணடைய வைக்கிறாங்க. இந்த 22 வயசானவன ராபின்சன கூட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி வந்து பல கோணங்கள்ல விசாரிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி வந்து வேற ஏதாவது ஒரு நாடு இருக்கா? இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கா? இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஐடியாலஜி இருக்கா? அப்படிங்கிற மாரி கேட்கிறப்போ, அந்த முதல் கட்ட தகவல்கள்ல ராபின்சன் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. இதுல யாருமே என்ன தாண்டி வந்து இன்வால்வ்டே இல்ல. நான் மட்டும் தான் இத வந்து தனியா நின்னு செஞ்சிருக்கேன். குறிப்பா வந்து சார்லி கர்க்கோட கருத்துக்கள் மட்டும் இல்லாம, ட்ரம்ப்போட கருத்துக்களும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாம, இந்த கண்ட்ரி வந்து ஒரு ஃப்ரீ கண்ட்ரி. இந்த சார்லி கர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சார்பா உண்டான கருத்துக்களே வந்து சொல்லி, பல பக்கம் வந்து ஹேட்ட வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்கனால, இத பத்தி நான் ரொம்ப நாளா வந்து என் மனசுல வந்து உளைச்சலா இருந்தது. அந்த காணொளிய பார்க்கும்போது, அவனோட டிபேட்ஸ பார்க்கும்போது, கருத்துக்கள் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கும்போது, எனக்கு ஏத்துக்கவே முடியல. அதனால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பல பேர்கிட்ட புலம்புனது மட்டும் போதாது. இதற்கு எதிரா நான் எதாவது செய்யணும் அப்படிங்கிறனால, நானே வந்து களத்துல இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா, சார்லி கர்க்க பிளான் பண்ணி இங்க வரான், ஊட்டாக்கு வரான், இங்க ஒரு ஸ்பீச் குடுக்க வருவான்னு தெரிஞ்சோனே, ஒரு வான்டேஜ் பாயிண்ட்ட வந்து ஏற்கனவே நான் முடிவு பண்ணி, இந்த ஸ்னைப்பர் கன் மூலியமா அவன போட்டுட்டேன். அதாவது கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற வாக்குமூலத்த வந்து குடுத்துருக்கான். இப்ப இந்த ராபின்சன வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட வாக்குமூலத்தின் பேர்ல வந்து மர்டர் மட்டும் இல்லாம, இன்னும் 4, 5 கேஸ்ல வந்து அவன் மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சு, இத்தோட விட்டுறாம இவன் சொல்றத வந்து அப்படியே ஏத்துக்கலாமா? இதற்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்கும். இந்த ராபின்சன் வந்து பொய் சொல்றான் அப்படிங்கிறதுனால, அப்படிங்கிற மாரி நெனைச்சிருக்கலான்றதுனால, பல கோணங்கள்ல வந்து தொடர்ந்து வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க.
ஸோ இன்னொரு பக்கம் சார்லி கர்க்கோட அந்த அசாசினேஷனுக்கு அப்புறம் அமெரிக்கா வந்து எப்படி ஆயிருக்கு, அங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற மக்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பல காணொளிகள் வந்து ஒரு 200 யார்ட்ஸ் தாண்டி தான் வந்து ஒரு ரூஃப் டாப் மேலே இருந்து அவன் எப்படி சுட்டான், அந்த வேண்டேஜ் பாயிண்ட்டை எப்படி தேர்ந்தெடுத்தான், சரி இந்த குண்டு வந்தது அவன் சொல்கிற மாதிரியான இடத்துல தான் வந்து வந்திருக்கா, அது மட்டும் இல்லாமல் இதற்கு பின்னாடி பல தியரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பல காணொளிகள் வந்து அங்கே பரப்பப்பட்டுட்டே இருந்தாலும் சோஷியல் மீடியா, நியூஸ் மீடியா அண்ட் மக்களோட மனநிலை வந்து பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்லி கர்க்கோட மரணம், அவருடைய மரணம், அடக்கம், அப்புறம் ட்ரம்ப்போட குமுறல், கோவத்தோட நிற்க போகிறதில்ல. இது பல விஷயங்களை வந்து குறிப்பாக அமெரிக்கன் சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்குது. இதில் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராபின்சன் 22 வயசான சார்லி கர்க்கை கொலை பண்ணதாக சொல்லப்படுற ராபின்சன் வந்து இதற்கு முன்னாடி ஏதாவது வந்து கிரைம் பண்ணியிருக்கானா, கன் எடுத்து யாராவது ஷூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கானான்னு பார்த்தா அவனுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரையர் கிரிமினல் ரெக்கார்ட்ஸே வந்து இருந்ததில்ல. இதே யூட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்த ஒரு சின்ன பையன், 22 வயசு பையன் தான் இவன் வந்து போயிட்டு வீட்டில் கன்ஃபெஸ் பண்ணோன்னா அவங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா பல செக்யூரிட்டி கேமராஸில் செக் பண்ணி பார்க்கும்போது, அதாவது நிறைய சர்வைலன்ஸ் ஃபுட்டேஜில் வந்து இங்கே ஒருத்தர் சஸ்பெக்ட் வந்து ஓடுறான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லலாம் வந்து காட்டியிருப்பாங்கல்ல. அதை பார்க்குறப்போ அவங்க அப்பாவும் வந்து பையன் வந்து சொன்னதை நம்பவே முடியாது, லூசுத்தனமாக அதை வளர்றான் போல இருக்குன்னு நினச்சி அதுக்கப்புறம் அந்த சர்வைவல் கேமராஸ்லாம் பார்த்து ஆமாம் நம்ம பையன் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு வேறு வழியெல்லாம் மனவேதனையில் தான் கூட்டு போயிட்டு வந்து சரணடைய வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட்டு போயிட்டு சரணடைஞ்சிடலாம், நீ வந்து போலீஸ்கிட்ட போயிரு, இந்த விசாரணைக்கு நீ வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை என்னால் இந்த கொலைக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக விசாரணைக்கு ஒத்துழைச்சி ஜெயிலில் எனக்கு இருக்கிறதுக்கு சுத்தமாக மனசே இல்லை, என்னை தற்கொலை பண்ணிக்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்கான். பல வகையான கன்வின்ஸ்லாம் வந்து பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கூட்டு போய் வந்து சரணடைய வச்சுருக்காங்க. ஸோ சார்லி கர்க் இறந்து, அதாவது அசாசினேட் பண்ணப்பட்டு 33 ஹவர்ஸ் 33 ஹார்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ராபின்சனை வந்து கைது பண்ணி போலீஸார் வந்து கூட்டு போயிருக்காங்க. கொலையாளி யார் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுது. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், அங்கே இருக்கிற ஒவ்வொரு மாகாணத்துலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஒரு விதமான லா இருக்கும். அது கன் கல்ச்சர்லையாக இருக்கட்டும், இல்லை கொலை கூட்டுறதுக்கு எந்த மாதிரி தண்டனைகள்லாம் இருக்கும், ஆபார்ஷன் லாஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வெவ்வேறு விதமாக வந்து வேறுபடும். அப்பேற்பட்ட வகையில் வந்து இந்த ஊட்டா அப்படிங்கிற மாகாணத்தில் தான் இந்த கொலை நடந்தது அப்படிங்கிறதுனால இவனுக்கு பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கொலை கூட்டுறதுக்காக சூப்பராக பிளான் பண்ணி அவனே இந்த கொலையை தனியாக பண்ணியிருந்தான் அப்படிங்கிறது ப்ரூவ் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு டெத் பெனல்ட்டி வந்து கிடைக்கும் இந்த யூட்டாவின் சட்டத்தின்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த விசாரணை எப்படி போகுது அப்படின்னு. ஸோ அங்கே ட்ரெண்டிங்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாசர் 3006 அப்படிங்கிற அந்த போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி எல்லாருமே வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா வந்து ஒரு கன் கல்ச்சர் உள்ள கண்ட்ரி, கன் கிரேஸ் அப்படிங்கிறது இருக்கும். அங்கே இருக்க நிறைய பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியா கன்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாருமே கன் ப்ராக்டிஸ்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. வீட்டில் வந்து கன் கலெக்ஷன்லாம் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இந்த எந்த ஒரு கன்னை எந்த ஒரு ஸ்னைப்பர் வச்சு வந்து கொன்னா அப்படிங்கிறது எல்லாருமே தேடி கண்டுபிடிச்சி விஷயங்களும் வெளில வந்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாசர் 3006 அப்படிங்கிற போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து பேசப்படக்கூடிய ஒரு மாறிடுச்சு. ஏன்னா இந்த கண்ணை வச்சு தான் வந்து சார்லி கர்க் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடிக்குதோ இல்லையோ ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர் வந்து கொல்லப்படுறாரு. என்னதான் இவர் வந்து ரைட் விங் ஆக்டிவிஸ்ட்டு, ட்ரம்ப் கூட மட்டும் ரொம்ப க்ளோஸானவர், ட்ரம்ப் வந்து வெற்றி வாய்ப்பை வந்து அடையிறதுக்காக, வெற்றி பெறதுக்காக வந்து இவர் உழைச்சிருக்காரு அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அதிபர் ஜோ பைடன், அதற்கு முன்னாடி இருந்த பராக் ஒபாமா, ஏன் ஜார்ஜ் டபிள்யூ புஷ், ஹிலாரி கிளின்டன், இந்த மாதிரி வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இந்த கொலைக்கு எதிராக வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் பெரிய நபர்கள் ஒருத்தங்க எல்லாருமே பதவி வச்சவங்க, பொறுப்பான நபர்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா அவனை என்னோட கொள்கைக்கு எதிரானவன், அவன் செத்தது சந்தோஷம் தான் சொல்ல போகிறதில்ல. பட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அசாசினேஷன் அப்படின்னு ஒன்று நடக்குது அப்படின்னோடனே அதோட வீரியம் புரிஞ்சு இந்த எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரிக்கே ஒரு பாதிப்பாக ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கண்டனங்களை வந்து தெரிஞ்சுக்காங்க. இந்த நேரத்தில் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அமெரிக்காவில் சார்லி கர்க்கோட டெத்துக்கு ஆஃப்டர் மேத்தில் நடக்குது. அதெல்லாம் கேட்டிங்கன்னா வந்து என்னடா அது உலகத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது இந்த போலரைசேஷன் சொல்லுவாங்க, அதை பற்றி எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கவலை வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் நம்பிக்கை மட்டும் இல்லாமல் பல விதமான நம்பிக்கை அப்படிங்கிறது போலரைஸ்டாக இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அந்த வகையில் வந்து இந்த மாதிரி போலரைஸ்டு வியூஸ் அப்படிங்கிறத அடையிறதுனால இந்த மாதிரி கன் கல்ச்சர் நம்ம ஊரில் ஏற்கனவே இருக்கிறனால அசாசினேஷன்ஸ்லாம் நிறையா நடக்கலாம் அண்ட் வயலன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் மட்டும் இல்லாமல், சமூக ஆர்வலர்கள் மட்டும் இல்லாமல், கல்வியாளர்கள் மட்டும் இல்லாமல், பொதுமக்களுக்கு மத்தியில், பேரண்ட்ஸ்க்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து ஒரு கவலை வந்து ஏற்பட்டுருக்கு. இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்கும், அந்த கருத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பிக்கை அப்படின்னு கடந்து போயிடுவோம். பட் திரும்பியும் அதை பற்றின பிரச்சாரங்கள், நம்ம அதை பற்றி வந்து பேசுறது, நம்மக்கிட்ட யாராவது வந்து அதை பற்றி பேசுறது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு டிஸ்கஷன், ஹெல்தி டிஸ்கஷனாக இருந்தால் பரவாயில்ல.
பட் போலாரைஸ்டு வியூஸ் ஏற்படுறப்போ ஒரு ஆங்கிரியான ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிற வரப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட கருத்து பிடிச்சிட்டு ஓவராக தொங்கிட்டு இருக்கிறதுனால இப்போ சார்லி கர்க் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிட்டு இருந்தார். அவர் அசாசினேட் பண்ணி போட்டாங்க. இதே மாதிரி நம்மளோட கருத்துக்கு எதிராக யாராவது பேசினா நம்மளையும் போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயமும் ஏற்பட்டிருக்கு. இல்லை என் கருத்துக்கு ஒருத்தன் வந்து இதே மாதிரி பேசிகிட்டே இருந்தால் சார்லி கர்க் என்ன நடந்துச்சோ அது தாண்டா உனக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனநிலையை சோஷியல் மீடியாலாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எவ்வளோ சிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பல பேர் கவலையாக இருக்குது. குறிப்பாக வந்து சோஷியல் மீடியாவில் சார்லி கர்க்கோட மரணத்தை யாரெல்லாம் கொண்டாடினாங்களோ, அதெல்லாம் வெளில யாருக்கெல்லாம் தெரிஞ்சதோ, அதெல்லாம் வந்து இவன் சாக வேண்டியவன்டா, அவன் கண்டிப்பாக வந்து இவனை போட்டுக்கணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கொண்டாடினாங்களோ பல பேரோட வேலைகள் வந்து போயிருக்கு. பல பேரை வந்து பார்த்திங்கன்னா வந்து கேஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் சில பேர் வந்து கம்யூனிட்டிலேருந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிஃபை பண்ணிட்டு அவங்க எல்லாரோட கருத்துக்கும் எதிராக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட முகத்தெல்லாம் வந்து காட்டி இவன் பாரு எப்படி சிக்காக பேசுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அந்த லெஃப்ட் லீனிங்னு சொல்லப்படுற சார்லி கர்க்கோட அரசியலுக்கு அப்படியே நேரெதிர் அப்பாற்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கான கமெண்ட்ஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் போடுறது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் அதை வந்து பேச முடியுமா பேசி பரப்பிக்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு பார்க்குறப்போ இந்த மாடர்ன் டைம்ஸில் ஒரு ஹேட் அப்படிங்கிறது சோஷியல் மீடியா மூலியமாக வந்து ஒரு மரணத்துக்கு அப்புறமும் எப்படி தொடருது அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 70s 80s வந்து ஒரு தலைவர் வந்திருக்காரு அப்படின்னா அவரோட ஏதாவது ஒரு ஸ்பீச் நம்ம கண்ணில் போட்டிருக்கோம். இல்லை ஒரு புக் எழுதி வச்சுட்டு போயிருப்பார். அவர் யாராவது இந்த மாதிரி வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னா அந்த புக்கோ அந்த 2-3 ஸ்பீச் மட்டும் தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்காக காலம் கடந்து வந்து பேசிகிட்டே இருக்கும். அவங்கள நினைவுக்கு வந்து பேசுகிறவங்க அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துட்டு அவங்களும் மறைஞ்சு போயிட்டோன்னே அவங்க வந்து ஒரு ஐக்கானாக இருந்து மறையிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இன்றைக்கி இந்த சார்லி கர்க்கோட விஷயத்தில் அப்படி இல்லை. அவரை பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் தன்னோட பேச்சை எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டர்நெட்டில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அந்த வீடியோஸ் இப்போ எல்லாமே நூற்றுக்கணக்கான வீடியோஸ், பாட்காஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவர் கொடுத்த இன்டர்வியூ, அப்புறம் அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூடியூப்ல திருப்பி ரீசர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரு பக்கம் ஹேட்டர்ஸ் அப்படின்னு இருந்தாலும் சார்லி கர்க் அப்படிங்கிறவர் ஒரு மாஸ்டர், அதாவது ஒரு காஸ்க்காக மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறைந்த ஒரு பெரிய தலைவர் மாதிரி வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சார்லி கர்க்கோட பேர் மட்டுமே வந்து தொடர்ந்து வந்து வரலாற்றில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடாது. அவர் சொன்ன விஷயங்கள், அவர் பேசின அரசியல், அவருடைய நம்பிக்கை அப்படிங்கிறது அவர் மட்டும் பேசிட்டு இல்லாமல் அவரோட இறப்புக்கு அப்புறமா இன்னும் 10 மடங்கு 100 பேர் பேச ஆரம்பிப்பாங்க. அவரோட இன்னும் ஸ்ட்ராங்காகவும் பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எந்த கருத்தை வேணால் யார் வேணால் பேசலாம். பட் ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங்காக எக்ஸ்ட்ரீமாக ஒரு கருத்தை பேசுகிறப்போ இப்போ நான் கூட நிறைய வாட்டி சொல்லுவேன், எனக்கு ஒரு அரசியல் நம்பிக்கை மேலே வந்து எனக்கு பிடிப்பு இருக்குது அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டோம் அப்படின்னா மற்ற மனுஷங்கள்லாம் நம்ம எப்போவுமே எதிராக பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி எதுலேயுமே எக்ஸ்ட்ரீமாக போயிடக்கூடாதுல்ல. அந்த மாதிரி இவர் ஒரு மாற்றாக காட்டப்பட்டு வந்து இந்த கருத்துக்களை பேசக்கூடியவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தை பொதுவாக எல்லாரையுமே வந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கவலையாக வந்து வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் ஒரே எத்தனிக் குரூப் மட்டும் இருக்காது. இப்போது அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயிட்ஸு, பிளாக்ஸு, அப்புறம் வந்து லாட்டினோஸ், அதாவது மெக்சிகன்ஸு, அது மட்டும் இல்லாமல் இமிகிரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் எல்லாமே வந்து அமெரிக்காவில் இருக்கிறப்போ சார்லி கர்க் பேசியிருக்கிற ஒரு ஐடியாலஜி நம்பிக்கை அப்படிங்கிறது இப்போ இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காகி யாரெல்லாம் வந்து வேறு இனமோ வேறு மொழி பேசுகிறவங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் எதிராக வந்து முற்றிலுமாக அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ வந்து வேற்று மொழி பேசுகிறவங்க வேற்று இனத்துக்காரங்களும் அவங்களும் இப்போ வந்து சும்மா விட போகிறதில்ல. சார்லி கர்க்கோட கருத்தினால தானே இப்படி பண்ணிருக்க, அவன் எப்படி செத்தானோ அதே மாதிரி இந்த மாதிரி கருத்து பேசுகிறவங்க எல்லாருமே நம்ம வந்து ஒடுக்கணும், திருப்பியும் எடுத்து சண்டை போடணும், அதுக்கு கொலை தான் ஒரே தீர்வுங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் அமெரிக்கா முழுக்கவே ஏற்பட்டிருக்கு. அது கன்சர்வேட்டிவ் மாகாணங்களாக இருந்தாலும் சரி, இல்லை கலிஃபோர்னியா மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப லிபரல் அப்படின்னு நினைக்கிற மாகாணங்களாக இருந்தாலும் இந்த பயம் வந்து கண்ட்ரி முழுக்க வந்து பற்றி எரியுது. இன்னொரு விஷயம் என்னென்னா சோஷியல் மீடியாவில் கண்ட்ரோல் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது அமெரிக்கா எவ்வளோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரி பாருங்களேன், கிரேசியான கண்ட்ரின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் கையில் எல்லாருக்குமே வந்து கன்னை கொடுத்துட்றாங்க. அதை வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணணும் நிறைய பேர் வந்து இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா பேசிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து சார்லி கர்க் சார்ந்த ஆட்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கன் கண்ட்ரோலுக்குலாம் வந்து எதிரானவங்க. அவங்க கன் எல்லாருக்குமே வந்து ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவரே வந்து ஒரு அசாசினேஷன் கன் ஷாட்னால செத்துனால அவரோட சாவ காரணம் காட்டி வந்து யாரெல்லாம் கன்னுக்கு எதிராக இருந்தாங்களோ அவங்களாம் இப்போ வந்து கன்னை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஒழிக்கிறதுக்கே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய டிவைட் ஆயிடுச்சு க்ரௌடு அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப குழப்பமான விஷயமா வந்து போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்போ சோஷியல் மீடியாவோட ஃப்ரீடம் அப்படிங்கிறது மற்ற கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது அமெரிக்காவில் ரொம்ப அதிகம். அங்கே நீங்கள் அதிபரையே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தரலோக்கில் இறங்கி வந்து கலாய்க்கலாம். ஆனால் இப்போது சோஷியல் மீடியாவில் அது எந்த தளமாக இருந்தாலும் எக்ஸு, யூடியூப், இல்லை நியூஸ் சேனல்ஸாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம், அங்கே பரப்பக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கட்டுப்படுத்தணும். ஏன்னா எந்த ஒரு வியூவாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ஹேட்ரடை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஒரு செயின் ரியாக்ஷனாக பல நிகழ்வுகள் நடக்கலாம். இவர் மட்டும் இல்லாமல் இன்னும் பல தலைவர்களோட உயிரும் ஃப்யூச்சரில் போகலாம். அதனால் சோஷியல் மீடியாவில் எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர போதும் அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வியாகவும் ஒரு குழப்ப நிலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அரசாங்கம் இருக்கிறதா சொல்லப்படுது. அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட மரணத்தில் சில பேருக்கு வந்து கஷ்டமாக இருந்தாலும் சில பேர் வந்து லாபம் அடைவாங்க. அது யாருங்க? சார்லி கர்க்கோட எதிரிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை,
ட்ரம்ப் இனிமேல் இதை எப்படி யூஸ் பண்ணி வந்து தனக்கு சாதகமான அரசியலை வந்து நடத்த போகிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம உற்று நோக்கணும். ஏன்னா ட்ரம்ப் வந்து கர்க்குக்கு நண்பர் அப்படின்னு சொன்னால் கூட, அதிபர்னு சொன்னால் கூட பேசிக்கலி இஸ் அ பிஸ்னஸ் மேன். அவர் ஒரு அரசியல்வாதியும் கூட. அவர் தன்னுடைய ரேட்டிங்ஸை, தன்னோட இமேஜை வந்து கர்க்குடைய மரணத்தை வச்சு எப்படி ஏற்றிக்க போகிறாரு, அப்புறம் இதை வந்து எப்படி பார்க்கலாம் நம்ம அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்கினதுக்கப்புறம் தான் வந்து புரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. எனிவே ஒரு மரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு கண்ட்ரிக்கே ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு. ஏன் கல்ச்சுரலி அண்ட் நம்பிக்கை விதமாக அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து உலகத்தையே வந்து டிவைட் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்தியாவில் கூட அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, ஹேட்டர்ஸும் இருக்காங்க ஈக்குவலி. ஸோ இந்த விஷயத்தை பற்றி வந்து ஆஃப்டர் மேத் இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸை பற்றி நான் அவங்க கூட பேசணுன்றதுனால தான் இந்த காணொலியை பண்ணேன். இதில் நான் சொல்லிக்கக்கூடிய கருத்துக்களுக்கு வந்து எதிர்கருத்து எதாக இருந்தால் முக்கியமாக கீழே பதிவு பண்ணுங்கள். இன்னும் நான் சொல்லாமல் விட்ட விஷயங்கள் எதாக இருந்தால் மறக்காமல் கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி.